ஒளித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும் என்று எழுதுகிறார். 63வது குறள் படைமாட்சி என்பதை. உவரி என்றால் கடல். ஒளித்தக்கால் என்னாம் உவரி. கடல் எப்படி ஒரு அலை சத்தம் இருந்துட்டே இருக்கும். உவரி இதான் கடல். ஒளித்தக்கால் என்னாம் உவரி. எலி பகை. எலி கூட்டம் கூட்டமா வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10,000 எலி சவுண்ட் போட்டுட்டு இருக்கும். அந்த எலி பகை ஒண்ணும் இவ்வளவு எலி இருக்கும். ஆனா ஒரே ஒரு நாகம் ஒரு அப்படியே ஒரு சவுண்ட் விட்டுன்னு வச்சுக்கோங்க. அத்தனை எலியும் காணாம நாகத்தினுடைய மூச்சு காற்று எலிகளை எல்லாம் விரட்டி விடும். அதுபோல எவ்வளவு பெரிய படைகள் கடல் போல வந்தாலும் திறன்மிக்க ஒருவன் அந்த படைக்கு தலைமை தாங்கி போரிடும் பொழுது அந்த கடல் போல படை கூட அங்கே நில்லாது ஓடிவிடும். எப்படி நாகம் வந்தால் எலி கூட்டம் அங்கே இல்லாமல் போகிறதோ, அறிவார்ந்த திறன்மிக்க வீரன் வந்தால் அத்தனை கூட்டத்தையும் கடல் போல வீரர்களையும் கூட அவன் மாய்த்து விடலாம், வெற்றி காணலாம் என்பதே வள்ளுவ செய்தியாக நின்று இழங்குகிறது.